ஒரு தொலைக்காட்சி தீபம். வணக்கம் நேயர்களே, இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியில் பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரியினுடைய அதிபர் நடராஜா தெய்வேந்திர ராஜா இங்கே நிலைய கழகத்திற்கு வந்திருக்கின்றார். யாழ்ப்பாண தமிழ் சமூகத்தினுடைய முக்கியமான மூலதனம் கல்வி. இந்த கல்வியை கொண்டுதான் யாழ்ப்பாண சமூகம் அடையாளம் காணப்பட்டது. அதற்கு பிறகு கல்வி நசுக்கப்பட்டதன் பின்பு ஒவ்வொரு பிரச்சனையாக தோன்றி இளைஞர்கள் மத்தியில் ஆயுத போராட்டம் வரை சென்றிருக்கிறது. இந்த கல்வியினுடைய ஆரம்பம் நசுக்கப்பட்டதன் பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அந்த பிரச்சனை தோன்றியது. ஆனால் தொடர்ச்சியாக அந்த கல்வியினுடைய தேடுதல் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஹார்ட்லி கல்லூரியின் அதிபர் வந்திருக்கின்றார். தற்போதைய கல்வி நிலவரங்கள் தொடர்பாக நாம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் அரசு அவர்களே. தற்போதைய சூழ்நிலையில் ஆரம்பத்தில் கல்வியினுடைய முக்கியத்துவம் தொடர்ச்சியாக உணரப்பட்ட ஒரு காலம் ஒன்று இருந்தது. தற்போதைய சூழ்நிலையில் இவ்வளவு யுத்த அடிபாடுகளுக்கு பிறகு அவர்கள் மாணவர்களுடைய கல்வி ஊக்கம் எப்படி இருக்கு? நீங்கள் சொல்வது போல கல்வியின் தரம், கல்வி என்பன உணரப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்தது. அந்த உணர்வு இன்றும் கூட இருக்கிறது. ஆனால் கல்வித்தரம் அன்றைய நிலையில் இன்று இல்லை, அது உண்மை. அதை வளர்த்தெடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு பாடசாலை, சமூகம், ஆசிரியர்கள் என்பவரிடம், குறிப்பாக பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்வித்தரத்தை, கல்வியை மேம்படுத்துவது முடியாத காரியம் ஒன்று அல்ல, அது இலகுவான காரியம் அல்ல. அதேவேளை அதை நிச்சயமாக பழைய நிலைக்கு கொண்டு செல்லலாம். ரெண்டு விஷயம் சொன்னீங்க. ஒன்று, முடியாத காரியம் ஒன்றும் அல்ல, இலகுவான காரியமாயும் இல்லை. ஒரு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அதுக்குள்ள. இப்ப தற்போதைய சூழ்நிலையில இப்ப எவ்வாறு இருக்குது, மாணவர்களினுடைய ஊக்கம் எப்படி இருக்குது, அங்கு உள்ள சமூகத்தினுடைய ஊக்கம் எப்படி இருக்குது கல்வி தொடர்பாக? அங்கு யாழ்ப்பாண கல்வி முறையை பொறுத்தவரையில் உங்களுக்கு கல்வி இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு திருமணம் கூட செய்ய முடியாத நிலைமை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருக்கிறது. ஆனால் கல்வி பற்றிய விழிப்புணர்வு இருந்தாலும் கூட இன்று புதிய தொடர்பு சாதனங்கள், சமூக மாற்றங்கள் சிறு தாக்கத்தை செலுத்துகின்றன. ஆனாலும் பெற்றோர்கள் சரியான முறையில் தொடர்ச்சியாக கண்காணித்து தங்கள் பிள்ளைகளை வழிநடாத்துவதோடு பாடசாலையும் அதே பணியை கண்ணும் கருத்துமாக செய்யுமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக மீள இதை கட்டி எழுப்ப முடியும் என்பது என்னுடைய கருத்து. எத்தனை பெரிய பாடசாலைகள் இயங்குது கிட்டத்தட்ட யாழ்ப்பாண மாவட்டத்துக்குள்ள? யாழ்ப்பாண மாவட்டத்தில் பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரியில் ஒரு 1AB பாடசாலைகள், 5-6 பாடசாலைகள் வரை இயங்குகின்றன. அதுபோல யாழ் மாவட்டத்திலும் முன்னிய காலத்தில் கொடிகட்டி பறந்த அதே பாடசாலைகள் இன்றும் தம்மை பழைய நிலைக்கு மீள கட்டி எழுப்பும் முயற்சியில் வெற்றி பெற்றுக் கொண்டு வருகின்றன என்று கூற முடியும். இந்த கிராமத்து பாடசாலைகளுடைய நிலவரம் என்ன, எப்படி இருக்குது? ஏனென்றால் அது அங்கே இருந்தால் இங்க அவர்களால் எங்களுக்கு ஊட்ட பாடசாலைகள். அங்கு கல்வியில் ஆர்வம் இருக்கின்ற போதிலும் அவர்களின் வசதியினங்கள், குடும்ப கஷ்டங்கள், வருமானம் குறைவாக இருப்பது அங்கு ஒரு தாக்கத்தை செலுத்துவது என்பது உண்மை. ஆனாலும் அந்த குடும்பங்களில் கூட திறமையாக சித்தி பெற்ற மாணவர்கள் எங்களுடைய பெரிய பாடசாலைகளுக்கு வந்து இங்கும் சிறப்பாக கல்வி கற்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம். இப்ப சமூகத்துடைய நிலவரம் இப்ப யுத்தத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட இப்ப 3 வருஷம் ஆயிட்டது. அதற்கு பிறகும் கூட இன்னும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருக்கா பொதுமக்களினுடைய சூழல்? பொதுமக்கள் தங்களது மீள பழைய நிலைக்கு வருவதற்கு மெதுவாக தங்களை மாற்றியமைத்து கொண்டு வருகிறார்கள். அவ்வாறான கஷ்டம் இருக்கிறது என்பது உண்மை.
அந்த கஷ்டத்திலும் அவர்கள் பல்வேறு கஷ்டத்தை அனுபவித்தவர்கள், இதை விட கஷ்டத்தை அனுபவித்தவர்கள். அந்த கஷ்டத்திலிருந்து தங்களை மீட்டு கொள்ள வேண்டிய அவசியம் அவர்களுக்கு உண்டு. அதை இயல்பாகவே அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். கிராமங்களுடைய வளர்ச்சி நீங்கள் பார்க்கிற நேரத்தில் தெளிவா தெரியுதா, வளருதா, என்ன செய்யுது? ஒப்பீட்டளவில் நாங்கள் அவ்வாறு கூற முடியாது. நகரப்புற வளர்ச்சி அளவுக்கு கிராமப்புற வளர்ச்சி இன்றும் கூட இல்லை என்றுதான் கூற வேண்டும். அப்ப அங்க உள்ள மக்கள் என்ன செய்யணும்? அங்குள்ள மக்கள் தங்களது அன்றாட ஜீவியத்தை செய்வதற்கான தொழில்கள், வேலைகளை செய்து பார்ப்பதோடு தங்கள் பிள்ளைகளின் கல்வியில் அவர்கள் ஈடுபாடு காட்டுவதை எங்களால் உணரவும் காணவும் முடிகிறது. இப்ப சமூகத்துல இப்ப மாணவர்களுடைய கல்விக்கு அவர்களுடைய மனநிலை முக்கியம். இப்ப நீங்கள் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 25 வருடமாக ஒரு ஆசிரியராக, அதிபராக மற்றும் கல்வித்துறையோட தொடர்புடையவராக இருக்கிறீர்கள். இந்த மாணவர்களுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கு? யுத்தத்துல எவ்வளவு தூரம் அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டது? இப்ப எப்படி இருக்கு? அவர்கள் வளமைக்கு திரும்பி இருக்கிறார்களா? ஆமாம், இப்பொழுது வளமைக்கு திரும்பி இருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் எவ்வாறு பாடசாலைகள் நடைபெற்றனவோ, எவ்வாறான கட்டமைப்புகள் இருந்தனவோ, அந்த கட்டமைப்புகள் மீள கட்டி எழுப்பப்பட்டிருப்பதால் அவர்கள் இதற்கு ஈடு கொடுத்து தங்கள் கல்வியை முன்னெடுப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் இந்த புதிய மாற்றங்கள் திடீரென வரும்போது, இவ்வளவு காலம் அடைபட்டு கட்டுப்பாட்டுக்கு இருந்தவர்களுக்கு திடீரென்று ஒரு விடுதலை, திடீரென எங்களுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போது அதை ஈடுகொள்வது எவ்வாறு என்பதை, அது மிகவும் கடினமான காரியம். அதை சரியான முறையில் வழிநடத்தப்பட்டால் அவர்கள் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனாலும் கூட ஆரம்ப காலங்களில் இவ்வாறான மாணவர்களின் போக்குகளில் விரும்பத்தகாத செயற்பாடு இடம்பெற்று வந்தாலும் அது இன்று அந்த காலம் அந்த திடீரென ஒரு விடுபாட்டிலிருந்து சாதாரண நிலைக்கு திரும்பும் போது அது பழைய வளமைக்கு வருவதை எங்களால் காண முடியும். உண்மைதான். இந்த கவலையும் இந்த விஷயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் அடிக்கடி உரையாடி இருக்கின்றோம் பல சந்தர்ப்பங்களில். இப்ப யாழ்ப்பாணம் இந்த சமூகம் ஒரு கல்வி சமூகம், ஒரு கட்டுக்கோப்பான சமூகமாக வாழ்ந்த சமூகத்துக்கு மத்தியிலே ஏற்பட்ட யுத்தம் காரணமாக அவர்கள் மிகவும், நீங்கள் சொன்னது போல, ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். திடீரென்று அந்த யுத்தம் முடிவடைந்ததுக்கு பிறகான ஒரு விடுதலை உணர்வு, அந்த உணர்வு மக்களுக்கு வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குது? இப்ப நீங்கள் சொன்னீங்க அந்த மக்களினுடைய வாழ்வில அந்த உணர்வு வந்தா பிறகு அதை ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்குதா, எப்படி அதை உள்வாங்க முடியாம இருக்குதா, அல்லது அவர்களுடைய மனநிலையில என்ன மாற்றம் இருக்குது? அதை உள்வாங்குகிறார்கள். ஆனால் இளம் அதாவது டீனேஜர்ஸ் அல்லது இளவட்டங்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அது இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இலத்திரனியல் சாதனங்கள், கம்ப்யூட்டர் வந்துட்டுது, எல்லாம் வந்துட்டுது, மதுபானங்கள் வந்துட்டுது, எல்லாம் வந்துட்டுது. ஆகவே அது நிச்சயமாக மாணவர்களுடைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த தாக்கம் தொடர்ந்து இருக்கும் என்று கூற முடியாது. ஏனென்றால் அந்த சமூகம் தன்னுடைய கட்டுப்பாட்டை, பழைய கட்டுப்பாட்டை பேணி அங்குள்ள சமூக முறை, வாழ்க்கை முறை, குடும்ப முறைகளை பேணி பாதுகாக்கும் வகையில், என்னன்னா இந்த கஷ்டங்கள் இதுகளால் தவறுகள் என்னன்னா சார், இப்ப இதுக்கு முதலும் இருந்ததானே இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்ததானே. இப்ப கம்ப்யூட்டரை விடுங்க, மற்ற எல்லா விஷயங்களும், இப்ப மதுவோ போன்ற விஷயங்கள் எல்லாம் முதலும் இருந்ததானே, யுத்தத்துக்கு முதலும். அப்ப கெடாத இளைஞர்கள் ஏன் இப்ப கெட்டு போகிறார்கள் என்று இப்பொழுது நீங்கள் இளைஞர்கள் என்று பாடசாலையை விட்டு வெளியேறும் மாணவர்கள் கூறினால் அவர்கள் நீண்ட காலமாக இதற்குள் அடைபட்டு கிடந்தவர்கள். அவர்களுக்கு இவையெல்லாம் புதிய விடயங்கள். அந்த புதிய விடயங்களை என்ன முறையில் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதில் தான் அவர்களது வளர்ச்சியும் தாழ்ச்சியும் தங்கியிருக்கும். இதனை இந்த சமூகம் சரியான முறையில் வழிநடத்தினால் அவர்கள் தவறு செய்வதிலிருந்து எங்களை பாதுகாக்க முடியும். இப்படி நிறைய பிரச்சனைகள் அங்க இருக்கு. ஆமாம், உண்மை இருக்கின்றன. சரி, அந்த பிரச்சனைகளை எப்படி சமூகம் ஏற்றுக்கொள்ளுது? ஏனென்றா என்ன சொல்லுங்க, இப்ப ஆரம்ப காலத்துல, இப்ப ஒரு ஆரம்ப காலத்துல இப்பவும் தான் எங்களோட தமிழ் சமூகம் ஒரு தந்தை வழி சமூகமாக, தந்தைக்கு ஒரு கட்டுப்பட்ட சமூகமாக இருந்தது. அம்மா சில நேரங்களில் அடிப்பா, அது வேற பிரச்சனை. ஆனால் அப்பான்னு ஒரு பயம் ஒன்று தொடர்ச்சியா இருந்தது. அந்த பயம் பிள்ளைகளுக்கும் பெற்றார்களுக்கும் இடையில இல்லாம போயிட்டுதா? அந்த உறவு முறை இல்லாம போயிட்டுதா? என்ன சொல்ல வாரீங்க? அந்த உறவு முறை நீங்கள் கூறுவது எனக்கு நல்ல அனுபவம் இருக்கின்றது. இப்ப நீங்கள் வளர்ந்த வாழ்க்கை, இப்ப நான் வளர்ந்த வாழ்க்கை, பார்த்து கொண்டிருக்கிற எங்கட வயது ஒத்தவர்கள் வளர்ந்த வாழ்க்கைக்கும் இப்ப உள்ள குழந்தைக்கும் பிள்ளைக்கும் பெற்றாருக்கும் இடையில உள்ள உறவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. காலங்காலமாக பார்க்கும்போது நாங்கள் எங்களுடைய தந்தையார் தாயாருடன் பழகிய முறையும் எங்களுடைய தந்தையார் தன்னுடைய தந்தையார் பழகிய முறைக்கு இடையில மாற்றம் இருக்கிறது. அது ஒரு சோஷியல் மொபிலிட்டி, அந்த சமூக மாற்றத்திலே அது படிப்படியாக மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. முன்னர் இருந்த கட்டுப்பாட்டை விட பெற்றாரும் பிள்ளைகளும் கலந்துரையாடுவது, இவ்வாறான சம்பவம், இந்த நடைமுறை இப்பொழுது கொஞ்சம் முந்தி இருந்த இறுக்க நிலை காணப்படவில்லை.
ஆனால் இன்றும் கூட பத்திரிகைகள் வாயிலாக, வானொலியில் வாயிலாக பெற்றார் பிள்ளைகளுக்குள்ள இடையே உள்ள உறவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை படிக்காத பெற்றோர் கூட அறிந்திருக்கிறார்கள். உண்மையாக பெற்றார் பிள்ளையோடு எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறார்கள் என்பதில் தான் இது தங்கியிருக்கிறது. உண்மையாக கூறுவார்கள், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு செய்யும் பெரிய உதவி இவ்வளவு நேரத்தை அந்த பிள்ளையுடன் கதைக்க செலவிடுகிறார் என்பது. அப்ப பெற்றாருக்கும் பிள்ளைக்கும் இடையில உள்ள உறவு நெருக்கமாக இருக்க வேண்டும். ஒரு இப்பொழுது முன்னர் இருந்ததை விட அவர்கள் கதைத்து தங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால், ஒரு பெற்றார் தவறு செய்தால் அந்த பிள்ளை ஒரு வினயமான முறையில் அதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூழலை வீட்டில் நாங்கள் ஏற்படுத்துவோமா இருந்தால் அது மிகவும் ஆரோக்கியமானதாக. என்ன சொல்லுங்க, இப்போ ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாட்டில இருந்து நாங்க இதெல்லாம் பேசலாம். ஏன்னா இப்ப உங்களுக்கும் அனுபவம் இருக்கு, எங்களுக்கும் அனுபவம் இருக்கு, மற்றவர்களுக்கும் அனுபவம் இருக்கு. அங்க கிராமம் இன்னும் கிராமமா தானே இருக்குது இல்லையா? கிராமம் வளர்ந்துட்டுதா இல்லையே? அதே 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 நடைமுறை, அதே வாழ்க்கை முறை, அதே நிலைமைகள் அந்த கிராமங்கள்ல அப்படியே இருக்குதானே. அப்ப அங்க போயிட்டு எப்படி பெற்ற அப்பாவோட நீ பேசிட்டு வாண்டு பிள்ளைய சொல்றது, அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான உறவு அங்க எப்படி அதை பாடசாலைக்கு நாங்கள் அழைத்தால் இதில் நல்ல அனுபவம் இருக்கும். சில மாணவர்கள் தவறுகளுக்காக தந்தை அழைக்கிற போது வெளியில் வைத்தே சொல்லிவிடுவார்கள், என்னை போட்டி கொடுத்து விட வேண்டாம் என்று தந்தையாரை பயமுறுத்துகிற இடங்கள் கூட இப்பொழுது இருக்கின்றன. அதாவது நீங்கள் சொல்வது சரி, நான் வெளிப்படையாக கூறுவதாக இருந்தால் சில இடங்களில் பெற்றார் பிள்ளைக்கு பயந்து வாழும் நிலை கணிசமான அளவுக்கு இருக்கின்றது. அதே நேரம் பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதில் அனுபவம் அல்லது கல்வி ஆற்றல் மிக்க பெற்றாரும் என்று அவ்வாறு இருக்கிறார்கள். இந்த பிள்ளைக்கும் பெற்றாருக்கும் உள்ள உறவு உண்மையில் நீங்கள் கூறுவதாக இருந்தால் நாங்கள் முன்னரை விட ஒப்பீட்டு அடிப்படையில் சிறப்பாக இல்லை என்றுதான் கூற வேண்டும். துருவி துருவி கேட்கும் போது நீங்கள் எதிர்பார்க்கும்படியும் அது உண்டு. ஒப்பீட்டளவில் பார்த்தால் அது குறைவடைந்திருப்பதை நாங்கள் அந்த பவ்யம் பயம் அந்த மரியாதை இல்லாமல் முற்றாக கூற முடியாது. ஆனால் பல இடங்களில் அது நடைபெறுகிற. ஏனென்றால் மாணவர்கள் வெளியே அவர்கள் அந்த வயது வரும்போது முன்னைய வளர்ப்பு முறையில் ஒரு கட்டுக்கோப்பும் ஒரு வேல்யூஸ் அது தொடர்ந்து பேணப்பட்டு வந்தபடியால் அதை நாங்கள் பின்னர் வயது வந்த பின்னர் அது சரி என்பதை உணர்ந்து கொள்வோம். இப்பொழுது அந்த மாணவர்கள் அதை உணர்ந்து கொள்வதும் இல்லை. தங்கள் ஒரு டீனேஜ் என்று கூறும்போது நாங்களும் எல்லோரும் இருந்திருக்கிறோம். அந்த வயது மிகவும் பொல்லாத வயது. அந்த நேரம் பெற்றோரும் பழைய காலம் என்றதை விட்டு சில விட்டு கொடுப்புகளுடன் பிள்ளைகளை அரவணைத்து நடந்து அவர்களுடன் ஆலோசித்து நாங்கள் முடிவுகளை எடுத்து பழக்கம். இப்போ நீங்கள் சயின்டிஃபிக்காக அல்லது இப்போ உளவியல் ரீதியான மாற்றங்களை நாங்கள் புத்தகங்களின் ஊடாகவும் பத்திரிகை ஊடாகவும் வாசிக்கிறோம். பிள்ளைகளுக்கும் பெற்றாருக்கும் இடையில் உள்ள உறவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. அந்த உறவுகளை நாங்கள் இப்பொழுது ஓரளவுக்கு பெற்றாராக இருந்தாலும் நாங்கள் அதை பின்பற்றிக் கொள்வது பிள்ளைகளின் உண்மையாக நான் கூறுவதாக இருந்தால் பெற்றார் தன்னுடைய பிள்ளையில் அக்கறை செலுத்துவதை அந்த பிள்ளை உணர வேண்டும். அது மட்டுமல்ல, பெற்றார் பிள்ளைகளுடன் செலவிடும் நேரத்தை கூட்ட வேண்டும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி என்றுதான் கூறுவோம். பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு எங்களுடைய பெற்றார் எங்களை வளர்த்து விட்ட முறையால் தான் இல்லையே, நாங்க தானாவே வளர்ந்துட்டோமே. அதான் அந்த சமூகம் ஒட்டு மொத்தமாக பெற்றார் என்ற ஒரு நடைமுறை தான் சமூகத்திலே இருந்தது. என்னது பெற்றாருக்கும் பிள்ளைக்கும் இடையில உள்ள உறவு சமூக உறவாக இருந்தது. அதனால் அப்படி வளர்ந்து விட்டால் நாங்கள் வளர்ந்து விட்டது உண்மை. ஆனால் எங்களுடைய பெற்றார் என்ற வழிகாட்டில் இருந்தபடியால் தான் நீங்களும் நானோ இப்படியான இடத்துல இருக்கக்கூடிய. அடுத்த நீங்க சொன்ன சரி, இந்த சமூகம் எப்படி ஒரு மனிதனை அவதானிக்கிறது. ஒரு கிராமத்துல ஒரு பிள்ளையண்டா எல்லாருக்கும் தெரியும் இவர் யாரோ பிள்ளை. இப்ப அவர் ஒரு தப்பு செய்தா உடனடியா அவர் வீட்டுக்கு வரக்கும் விஷயம் வந்துவிடும். அப்ப அந்த கண்காணிப்பு தொடர்ச்சியா இருந்த காரணத்தினால அவர் சரியா வளர்ந்தார் என்று சொல்ல வரீங்களா? இப்ப அந்த கண்காணிப்பு இல்லை என்று. இந்த கண்காணிப்பு பெற்றோட மாறுபட்டிருக்கிறது. நீங்கள் பிள்ளையை பற்றி குறைவாக சொல்லும் போது பெற்றார் ஏற்றுக்கொள்ற பக்குவம் இல்லாதில்லையும் இருக்கிறது. ஒரு தவறென்று தெரிந்தால், அதனுடைய பிள்ளை தவறு செய்த என்று தெரிந்தால், முன்னைய காலம் நாங்கள் உண்மையில் பாடசாலையில் நாங்கள் அடி வாங்கி படித்திருக்கிறோம். அதை நாங்கள் வீட்டில் சொல்ல முடியாது. வீட்டில் சொல்வதற்கு பயம். இப்போது சொல்ற இல்லை. ஏன்னா வீட்டிலையும் இதே நிலைமை தான் நடக்கும். அந்த நிலைமை இன்று இல்லை. ஏன்னா பெற்றோரும் நாங்கள் ஒரு தவறு செய்கிற ஒரு ஆளை திருத்த வேண்டும் என்பதற்காக சொல்லும் போது இன்னொரு விஷயம், இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க இன்னும் கம்பு வச்சிருக்கீங்களா? இப்போ கம்பு அதில் பாய்ப்பது மிக அருமை. பயமுறுத்துவதற்காகத்தான் இருக்கிறது ஒழிய இருக்குது. சொல்லுங்க. அந்த பெற்றார் பிள்ளைகள் விடயத்தில் தன்னுடைய பிள்ளை தவறு செய்தால் அவர் ஒரு பெற்றார், எங்களுக்கு இது நிறைந்த அனுபவம் இருக்கிறது.
ஒரு மாணவன் அவனது பரீட்சையிலோ அல்லது புள்ளிய குறைவாக எடுத்தால் அல்லது வேறு ஏதாவது ஒரு தவறை செய்து விட்டால் அந்த பெற்றாரை அழைக்கும் போது நீங்கள் கூறுவது போல் நாங்கள் தந்தையை அழைப்பதை ஒரு கட்டாயமாக வைத்திருக்கிறோம். இதனால் நாங்கள் பல்வேறு நெருக்கடிகளையும் எதிர்கொண்டதுண்டு. ஏன் தாயார் வரக்கூடாது என்று. ஒன்று மட்டும் உண்மை, இன்றும் கூட தாயை விட பிள்ளைகள் தந்தைக்கு தான் பயப்படுகிறார்கள். வெளியில் அவர்கள் காட்டிக்கொண்டாலும் தந்தைக்கான பயம் குறைவு. அந்த தந்தை வந்தால் எங்களுடைய அனுபவத்தில் தந்தை தன்னுடைய பிள்ளைன்ற தவறு நாங்கள் கூறும்போது அவர் வீட்டில் செய்யும் தவறுகளையும் எங்களிடம் கூறிவிடுவார். அதனால் எங்களுக்கு ஒரு தந்தை தன்னுடைய உண்மையான தவறை ஒப்புக்கொண்டு தன்னை பிள்ளையை திருத்தணும் என்று எங்களை நம்பி செய்யும் போது நிச்சயமாக எங்களால் அந்த பிள்ளையை திருத்த முடியும். உண்மையாக ஒருவனின் வளர்ச்சியில் பாடசாலையும் நீங்கள் பெற்றார் என்று சொல்வதை நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கூறுவதாக இருந்தால் குடும்ப பின்னணியும் செல்வாக்கு செலுத்துகின்றன. இந்த குடும்ப பின்னணியும் பாடசாலையும் சரியாக செயற்படுமாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற பழைய சமுதாயம் அல்லது நாங்கள் ஒரு சீரிய சமூகமாக வாழ்ந்த நிலைக்கு மீண்டும் நிச்சயமாக செல்லும். இன்னொரு விஷயம் இங்கேதான் சிக்கல் வருது. ஏன்னா இப்ப குடும்ப பின்னணி மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதப்பட்டால் ஒரு தனி மனிதன் அங்கிருந்து குடும்ப பின்னணி பிள்ளைக்கு தோதுவானதாக இல்லாமல் பிள்ளை ஒரு கெட்டிக்காரனா இருந்தா அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியை எது தீர்மானம்? அந்த நேரத்தில் பாடசாலை தான் தீர்மானிக்கிறார். அது உண்மையாக தெரியும். பல மாணவர்களுக்கு வீட்டில் உள்ள பிரச்சனைகளை கூட எங்களுக்கு சொல்லுவார்கள். எங்களால் இயன்ற வரையில் ஒரு பாடசாலை அதிபர் என்ற முறையில் எங்களுக்கு அந்த மாணவனுக்கு இன்னும் பரிகாரம் காண வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் அக்கறையாக இருந்து ஏதோ ஒரு வழியில் அந்த பிள்ளையை அவ்வாறு பல மாணவர்கள் நல்லா வந்திருக்கிறார்கள். அந்த பரிகாரங்களை நாங்கள் என்னவென்றில்லை அவர்களுக்கு ஏற்ற முறையில் நிச்சயமாக நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அடுத்த இன்னொன்று மந்திக ஆஸ்பத்திரியினுடைய மனநலத்துறை ஒரு மனநலத்துறை வைத்தியர் அண்மையில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று நாங்கள் அங்கிருந்து செய்து எடுக்கக்குள்ள அங்க சிறுவர் கற்பம் தரித்தல் மற்றது குடும்ப பிரச்சனைகள் நிறைய அதிகமாக இப்பொழுது வருவதாக தெரிகிறது. அப்படியான பிரச்சனைகள் இருக்குதா? அது எங்க பிழை வருது? அங்க அப்படி பிரச்சனை இருக்குதா? அது உண்மை நீங்கள் சொல்றது உண்மை. அது பிரச்சனை இருப்பது என்பது உண்மை. அது எங்க பிழை வருது? அது பிழை வருவதற்கு காரணம் முதலாவது குடும்ப உறவு. ஒரு தந்தை தாய் தங்களுக்குள்ள எவ்வாறு இருக்கிறார்கள். ஒரு குடும்ப உறவு சிதையும் போது அந்த சமுதாயமே சிதைந்துவிடும். குடும்பம் என்பது முன்னர் உங்களுக்கு தெரியும், தந்தை தாய்க்கிடையில் உள்ள உறவுப்படி இருந்தது. பிள்ளைகளை அவர்கள் எப்படி வளர்த்தார்கள். தங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியில் ஒவ்வொரு கணமும் அந்த பிள்ளைகளின் வளர்ச்சி தான் தங்களை வளர்ச்சி என்று வாழ்ந்து வந்தார்கள். இன்று உண்மையில் நீங்கள் இந்த ஐரோப்பிய நாடுகளில் இருக்க நீங்கள் கூறுகிறீர்கள் ஒரே வேலை நேரம் பிஸியாக இருக்கிறாங்க. இந்த நிலை அங்கும் காணப்படுகிறது. என்பது உழைப்புக்காக அவர்கள் செல்ல வேண்டியிருக்கிறது. பெண்கள் அதற்காக செல்கிறார்கள். ஆனால் பிள்ளைகளை கண்காணிக்கும் நேரமும் கவனிக்கும் நேரமும் குறைவடைகிறது. பிள்ளைகள் வளரும் போது உண்மையாக தொடர்ச்சியான அவர் நல்ல பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தொடர்ச்சியான கண்காணிப்பு இருக்க வேண்டும். அந்த கண்காணிப்பு குறைவடையும் போது அந்த வயதுக்கேற்ற தவறு அந்த பிள்ளைகள் சில வேளை வழி தவறி ஒரு டீனேஜ் பிள்ளைகள் வழி தவறி நடத்துவதற்கான அது ஒரு இயல்பான முறை. மனோதத்துவ ரீதியாக நீங்கள் உளவியல் ரீதியாக கூட அந்த வயது ஒரு பொல்லாத வயது. அந்த வயதில் அவர்களை சரியாக வழி நடத்தாவிட்டால் அவர்கள் ஒரு குறுகிய இன்பத்துக்காக வேண்டி தங்களை இழந்துவிடும் நிலைகள் காணப்படுகின்றன. வேற உண்மையாக எங்களுடைய சமூகத்தில் பழிவாங்கும் உணர்வு அல்ல உண்மைக்கு புறம்பானவற்றை கதைக்கும் நிலை, இந்த ரெண்டும் மாறுபட்டால் நிச்சயமாக பாரிய மாற்றங்களை நாங்கள் செய்ய முடியும். உண்மை. இப்ப பிள்ளைகளை வழி நடத்துறதுல பெற்றோர்கள் சரியாக நடக்கல என்று நீங்கள் சொல்றீங்களா? இப்ப நீங்கள் கூறும் உதாரணங்களுக்கு நான் அதனைத்தான் காரணமாக கூற முடியும். வீட்டில் உள்ள பெற்றோர் சரியாக வழி நடத்தாவிட்டால் சமூகம் பெரிய தாக்கத்தை அங்கு செலுத்த முடியாது. ஏன்னா சமூகம் தவறு செய்ய முன்னரே அதை கண்காணிக்கிற ஒரு காவல் நாயாக இருக்கிறது. அதை செய்யும் போது அந்த பெற்றார் அதை கவனத்தில் எடுத்து சரியாக செய்வார்களா இருந்தால் இந்த சம்பவங்கள் இடம்பெற வாய்ப்பு. இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க, பகல் முழுக்க உங்களோட தானே பிள்ளைகள் இருக்குது. அப்ப வழி நடத்த வேண்டிய பொறுப்புல அறவாசி உங்களுக்கும் இருக்குதானே? நிச்சயமாக அதை எப்படி நீங்கள் நிறைவேற்றுவது நான் கூறுகின்றேன். நாங்கள் எப்பொழுதும் பெற்றார்களின் ஒத்துழைப்பை நாடி நிற்கின்றோம். ஒரு மாணவன் தவறு செய்தால் எங்களை பொறுத்தவரையில் மாணவர்கள் குழப்படியாக இருப்பதை நாங்கள் கண்டித்தாலோ தண்டித்தாலோ அது இயல்பு என்று நாங்கள் இன்னொரு பக்கத்தில் ரசித்து கொள்வோம். சாதாரண தவறுகள் செய்யும் போது அந்த பெற்றாரை அழைத்து அவர்களுடன் கலந்துரையாடி சில வேளை மாணவர்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். சில மாணவர்கள் ஒரு புள்ளி குறைவாக என்று கூறப்பட்ட போது தந்தை தாய் இருவரும் வந்திருந்தார்கள். தந்தை அழைத்த போது சொன்னார்கள் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை டியூஷனுக்கு போக கடலுக்கு குளிக்க போவார்.
அது மட்டுமல்ல, அவருடைய நண்பர்கள் வெளியில் வந்தால் இவர்கள் சொல்லிவிடுவார்கள், நீங்கள் கதையக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம அப்படிப்பட்ட மாணவரை அந்த பெற்றார் கூறிய பின்னர் நாங்கள் கூப்பிட்டு ஏசியோ ஏதோ சொல்லி இனிமேல் ஞாயிற்றுக்கிழமையில் போகக்கூடாது, அடுத்த 2 கிழமையால் வந்து நீங்கள் சொல்லுங்க என்ன செய்யணும் என்று சொன்னால் அந்த மாணவன் செய்வான். ஏனென்றால் வீட்டில் செய்கிற வேலை பாடசாலை ஆசிரியர்களுக்கு அந்த பெற்றாரோடு பழகுவது போல பழகிவிட முடியாது. அவ்வாறு எங்களுக்கு பல மாணவர்களை திருத்தக்கூடிய, இன்று நான் திட்டவட்டமாக கூறுவேன், சில வேளை விதிவிலக்காக இருவர் இருக்கலாம். ஒரு பெற்றார் பாடசாலையுடன் தனது பிள்ளை வளர்ப்பில் அந்த தவறு செய்கிற பிள்ளை அல்ல தவறை நோக்கி செல்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி பூர்ணமாக ஒத்துழைப்பார்களாக இருந்தால் நாங்கள் இந்த மாணவர்களையும் திருத்தி விட முடியும் என்பதை என்னால் அனுபவத்தினூடாக நான் கூறுவேன். நல்லது. அடுத்து சார், இந்த கல்வி தரம் என்று குறிப்பிடும் பொழுது இப்போ மாணவர்களுடைய திறமையை வளர்த்து விடாத ஒரு கல்வி எங்களுக்கு என்ன பிரயோசனம் என்ற ஒரு கேள்வி எழுகுது. என்ன காரணம் என்றா, இங்க உள்ள ஐரோப்பிய நாடுகளில் உள்ள கல்வி நிலவரத்தை உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இங்க மாணவருடைய திறமையை கேட்டு ஆசிரியர் கேட்டு அல்லது பாடசாலை கேட்டு அதனை வளர்த்து விடும். இப்ப இலங்கையில இன்னும் இந்த பாடமாக்குற முறை தான் இருக்குதா? என்ன நிலைமை? கல்வி சிலபஸ்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா? எப்படி? காலத்துக்கு காலம் கல்வித்துறை மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வருகின்றன. ஆனாலும் நீங்கள் அடிப்படையை பார்த்தால் ஒவ்வொரு மாணவரும் பல்கலைக்கழகத்தை நோக்கிய பயணமாகவே இருக்கிறது. பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் ஒரு மிக குறைந்த அளவு மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படும் போது வெளியே விடப்படும் மாணவர்கள் தொடர்பாக யாரும் அக்கறை கொள்வதில்லை. எவ்வாறு தான் இந்த கல்வித்தரம் மாறிக்கொண்டு வந்தாலும், புதிய கல்வி சீர்திருத்தங்கள் வந்தாலும், இறுதியாக பல்கலைக்கழக அனுமதி மிகுந்த போட்டிக்குரிய ஒரு அனுமதியாக இருக்கிறது. இங்கு நான் பார்த்தபோது இவ்வாறு ஐரோப்பிய நாடுகளில் ஒரு பிள்ளை எந்த விடயத்தில் திறமையை காண்பிக்கிறதோ அதில் அந்த பிள்ளையை அந்த பாடத்துறையை அது தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த துறையில் அவர்கள் சிறப்பாக செயற்பட்டு அவர்கள் அந்த துறையில் ஒரு 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 தங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அங்கு அந்த சூழல் இல்லை, இன்னும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் பொறியியல் மருத்துவத்தை தவிர வெறும் மாணவர்கள் எல்லாரும் அந்த நோக்கத்துடன் தான் வருகிறார். அந்த எஞ்சிய மாணவர்கள் பிறகு அந்த தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றவுடன் தங்களுக்கென்று இந்த என்ன இருக்கிறது என்பது தெரியாத ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருக்கிறார்கள். உண்மையா அது பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பாஸ் பண்ணாடி என்ன செய்யற இப்போ உண்மையா நாங்கள் எங்கள் பாடசாலையில் எங்களுடைய பழைய மாணவர் சங்கங்கள் ஒரு வொகேஷனல் ட்ரைனிங் சென்டரை தொடங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். தொடங்க வேண்டும். ஏனென்றால் இனிமேல் பாடசாலையை விட்டு வெளியேறும் மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்லாவிட்டால் அல்லது ஒரு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இது போன்று செல்லாவிட்டால் வெளியே வீதியில் நிற்கும் நிலை தோன்றும். அந்த நேரத்தில் இந்த வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர் இந்த மாணவர்கள் எல்லோருக்கும் உதவியாக அமையும். ஏனென்றால் அது எங்களோட கல்ச்சரில் வர வேண்டும், அதுக்கு அந்த மாற்றம் கட்டாயம் ஏற்படும். இப்பொழுது பல்கலைக்கழகத்துக்கு செல்பவர்களுக்கு மட்டும்தான் எங்களுடைய சமூகம் ஒரு கணிப்பை கொடுக்கிறது. ஆனால் ஒரு தொழிலில் தன்னுடைய திறமையை காட்டும் ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இனி கொஞ்ச காலம் சென்ற பின்னர் கட்டாயம் வந்தேதிரும். அவ்வாறு இப்ப அந்த இளைஞர்கள் இப்ப என்ன செய்கிறார்கள்? அந்த இளைஞர்கள் இந்த இளைஞர்களின் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது. இந்த அதிகரித்து கொண்டு வரும் நிலையில் தான் இது ஒரு பெரிய குழப்பகரமான நிலையை தோன்றும். அந்த நேரம் தான் இந்த தீர்வை நோக்கி அவர்கள் செல்வார்கள். ஆனால் அதற்கு முன்னரே இதற்கான தீர்வை நாங்கள் முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இப்ப நீங்க சொன்னது போல அந்த கல்லூரிகள் எப்படி வழி நடத்துது, காலேஜுகள் எப்படி வழி நடத்துது? நான் கேட்கிறேன், இப்ப ஏ லெவல் முடிஞ்சா பிறகு அங்க காலேஜ் சிஸ்டம் ஏதாவது இருக்குதா? வேற இல்லை. ஏ லெவல் முடிந்த பின்னர் அவர்கள் ஏதாவது அரசாங்க தொழில்களுக்கு விண்ணப்பித்து செல்லலாம். அது மிக குறைந்த சதவீதத்தினர். இப்போ காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் என்று இருக்கிறது, பல்கலைக்கழகத்திலிருந்து விடுபட்ட மாணவர்கள் அதற்காக செய்வதற்கு. மற்ற டெக்னிக்கல் காலேஜஸ் இருக்குது. அவற்றை விட மாணவர்கள் தங்களுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருப்பதை காணக்கூடிய இருக்கிறது. சிலர் இந்த வெளிநாட்டுக்கு வர வேண்டும் என்ற அதை ஒரு பெரிசாக அறிந்துள்ளார். நீங்கள் உண்மையாக அதை நன்றாக யாழ்ப்பாண சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் எனக்கு இங்கு வந்த பின்னர் தான் இது எனக்கு 2வது தடவை. இங்கு நீங்கள் ஒவ்வொரு சதத்தையும் தேடுவதற்கு என்னென்னத்தை இழக்கிறீர்கள் என்பதை காணக்கூடிய உங்களோட நீங்கள் சேகரிக்கும் அல்லது சம்பாதிக்கும் பணத்தின் பிசிக்கல் வேல்யூ உண்மையான பெறுமதியை உண்மையான வேல்யூவோட அந்த பிசிக்கல் வேல்யூ மனத்தியாலத்துக்கு தானே சம்பளம். அது மட்டுமல்ல, நீங்கள் அதற்காக கொடுக்கும் இழப்பு, உங்கள் குடும்பத்தை பிரிந்திருக்க வேண்டும், கணவனை மனைவி சந்திக்க முடியாது, இவ்வாறு கஷ்டப்பட்டு சேர்ப்பது உண்மையாக பார்க்கும்போது எனக்கு மிகவும்
வேதனையாக சரி. இருந்தது. இந்த இடத்துல நீங்கள் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சதால இந்த விஷயத்தை கேட்கணும். அங்க உள்ள ஓ லெவல் படிச்ச மாணவர்கள் உடனடியாக வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் என்று ஏஜென்சிகள் வந்து மாணவர்களை பிடிக்குது. அந்த நிலைமை நடக்குதா என்ன? அது மட்டுமல்ல, ஏஜென்சிகள் பிடிப்பதை விட பெற்றோரும் அதைத்தான் விரும்புகிறார்கள். அவர்கள் சுலபமாக பணம் சம்பாதிக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் அவர்கள் மத்தியில் இருக்கிறது. அதனால் அதை விட அவர்களுக்கும் உண்மையாக நீங்கள் பார்த்தால் அவர்களும் வேறு வழி இல்லை. அதனால் அவர்களும் அதை நாடி ஏமாந்து பின்னர் திரும்பி வந்த பின்னர் தான் ஏதாவது அந்த மாணவர்கள் இந்த படித்து விட்டு இன்னொரு வேலைக்கு, சாதாரண வேலைக்கு செல்வதற்கு அவர்கள் ஆயத்தம் இல்லை. அவருடைய சமூக அமைப்பு அப்படித்தான் இருக்கிறது. ஒரு A level படித்து அல்ல ஒரு 3 பாடம் பாஸ் பண்ணி ஒரு மாணவன் 3 years எடுத்த ஒரு மாணவன் அவனுக்கு ஒரு 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 தேர்வும் இல்லாத போது, அது ஒரு வசதி, ஒரு எக்ஸஸும் இல்லாத போது என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கிறான். அவன் சாதாரண தொழிலை செய்வதற்கு தயாராக இல்லை. பெற்றோரும் அனுப்ப தயாராக இல்லை. இது எங்கள் சமூகத்தில் இருக்கும் மிக பாரிய ஒரு குறைபாடு. இது அப்படி தொடர்ந்த வண்ணமே இருக்கு. அதெல்லாம் அநேகமான ஆட்கள் ஆஸ்திரேலியா போய் நம்ம படகுகள் போவது, எங்களுக்கு தெரியும், போவதும் திரும்பி வருவதும் போல. ஏன்னா சில நேரங்களில் 10ஆம் வகுப்பு மாணவர்களை கூட பெற்றார் அனுப்புகிறார்கள். வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்ற அந்த வெளிநாட்டு அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தெரிந்த விடயம் இதுக்கு அடுத்தது வெளிநாட்டுக்கு அனுப்புவது ஒன்றுதான் பெற்றாருக்கு தெரியும். இப்போ இங்கு இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பது உண்மையில் எங்களுடைய யாழ்ப்பாண சமூகம் இங்கு வந்து பார்த்தாலே ஒழிய, என்னதான் இருந்தாலும் நீங்கள் அந்த களத்தில் இருந்தாலே ஒழிய அந்த நிலைமையை முற்று முழுதாக மதிப்பிடுவது கஷ்டம். இப்போ வந்து உயிர் அச்சம் காரணமாக இப்போ வெளிநாடுகளுக்கு அப்போ அந்த காலத்தில் உயிர் அச்சம் காரணமாக இங்கே இருக்காத, நீ இளைஞனாயிட்ட வெளிநாட்டுக்கு போகணும். இப்போ அந்த நிலைமை இருக்குதா? இல்லை, இப்பொழுது அந்த நிலைமை இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆனால் நீங்கள் அந்த உயிரச்சம் காரணமாக வெளிநாட்டுக்கு சென்று ஒரு நல்ல நிலையில் வந்தவர்களும் நிறைய இருப்பதால் இப்பொழுது நினைக்கிறார்கள் அவ்வாறு சென்று விட்டால் அவர்களைப் போல நல்லாக வந்து விடலாம் என்ற எண்ணம் அவர்களை பொருளாதார ரீதியாக. இப்ப ஆகவே வந்து எப்படியாவது வெளிநாட்டுக்கு போங்கோ என்ற ஒரு மனநிலையில அங்க உள்ள பெற்றார்கள் இருக்கிறார்கள். அடுத்தது வந்து இப்ப அங்க உள்ளூர்ல தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்குது? இந்த இளைஞர்களுக்கான தொழில் வாய்ப்பே இல்லையா? இந்த இளைஞர்கள் தொழில் வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. மேசன் வேலை இருக்கிறது, கட்டிடத்தின் நிர்மாண பணிகள், ஒரு பிளம்பருக்குரிய இருக்கிறது. ஆனால் இந்த மாணவர்கள் அதுக்கு தயாராகவும் இல்லை, அதற்காக அவர்கள் பயிற்றப்படவும் இல்லை. அதுக்குரிய அதாவது வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர் ஒன்று இருந்தால் உண்மையாக தென்பகுதியில் நீங்கள் பார்த்தால் அங்கு இந்த மாணவர்கள் இந்த A level அல்லது O level படித்து முடித்த மாணவர்கள் டெக்னிக்கல் காலேஜஸில் போய் படித்து அவர்கள் மற்றவர்களை விட கூடுதலான பொருளாதார ரீதியாக தம்மை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அங்கே அதை அந்த சமூகம் ஏற்றுக்கொள்கிறது. இப்போ ஒரு மேசன் வேலைக்கு வருபவர் கூட நல்ல உடை அணிந்து வந்து அந்த இடத்துல அந்த வேலையை செய்துவிட்டு அந்த காசை பெற்றுக்கொண்டு இருக்கிறது. இங்கு அந்த ஒயிட் காலர் ஜாப் அதுக்குத்தானே எங்களோட சமூகம் மதிப்பை கொடுத்து வந்தது. இப்ப தமிழ் சமூகத்துக்கு மத்தியில தனியா ஒரு டாக்டரா இன்ஜினியரா இல்லாதவருக்கான மதிப்பு இப்பவும் குறைஞ்சிருக்குதா? நிச்சயமா. ஒரு அரசாங்க உத்தியோகம் அல்லது அதன் மூலம் ஒரு வருவாய் பெறாமல் அல்லது ஏதோ ஒரு வழியில் தன்னை ஒரு தொழிலில் ஈடுபடுத்தி பொருளாதார ரீதியாக மேம்படுத்தாத ஒருவருக்கு அந்த சமூகத்தில் அந்தஸ்து இல்லை. ஆனால் கல்வியின் மூலம் பெறும் பணத்துக்கு தான் அங்கே மதிப்பு கூட என்பது அன்றிலிருந்து இன்று வரை இருக்கிறது. அது ஒரு வழிக்கு உங்களுக்கு நன்மையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த மாணவர்களுடைய கல்வியை கொடுப்பதற்காக இதற்காக அந்த கல்வியை எவ்வாறு எங்களை பிள்ளையை படிப்பித்து விட வேண்டும் என்ற ஒரு நிலைமை பெற்ற இடம் இருக்கிறது. ஆசிரியர் தொழில் இப்ப எப்படி இருக்கு? இப்ப என்னன்னா அந்த காலத்துல ஆசிரியர்னா உண்மையில ஒரு மதிப்புக்குரிய ஒரு மனிதராக, இப்போ மாஸ்டர் அங்க வாராருன்னா நாங்க இங்க சைக்கிள் இறங்கிடுவோம். இப்ப வந்து அந்த ஆசிரியர் தொழிலுக்கு போறதற்கான ஆர்வம் இருக்குதா? உண்மையில் முன்னைய காலங்களில் ஆசிரியர் என்று சொன்னால் அது கிட்டத்தட்ட அநேகமாக எல்லாருமே அந்த ஆசிரியர் தொழிலுக்குரியவர்களாக இருந்தார்கள். இன்று தொழில் தேடும் ஒரு பணியாக அது ஏதாவது ஒரு தொழிலுக்கு போக வேண்டும் என்று போவதுக்கு உரிய ஒரு பணியாக இருக்கிறார். ஆனாலும் இப்பொழுது ஆசிரியர் தொழில் இலகுவாக பெற்றுவிட முடியாது. நான் கூட இந்த தொழிலுக்கு வரும்போது ஒரு விருப்பம் இல்லாமல் இந்த ஒரு வேலை இல்லாத நிலையில் தான் வந்தேன். ஆனால் இப்பொழுது நான் உணர்கிறேன் இந்த தொழில் எனக்கு கிடைத்தது ஒரு பாக்கியமாகவே கருதுகிறேன். நீங்கள் ஏனென்றால் மாணவர்களுடன் உரையாடி மாணவர்களுடன் ஈடுபட்டு அதாவது ஊடாட்டம்
பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரியின் அதிபர் நடராஜா தெய்வேந்திர ராஜா இங்கே நிலைய கலையகத்தில் எங்களோடு இருக்கின்றார். அவரோடு நாம் கல்வி அனுபவங்கள் தொடர்பாக உரையாடி கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்துல நான் ஏற்கனவே கேட்டது போல ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு, மற்றது ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்குமான உறவு மிக முக்கியம். ஒரு மாணவனுடைய கல்வி வளர்ச்சியில இங்க ஒரு பாடசாலைக்கு கூட்டத்துக்கு பெற்றாரை கூப்பிட்டு அங்க போய் நிக்கணும் நிச்சயமாக. ஆனால் அங்க பெற்றார் வராம விடலாம், அப்படி ஒரு மனநிலையில இருக்கிறோம். இப்ப ஆசிரியர்களுக்கும் பெற்றார்களுக்குமான உறவு எப்படி இருக்குது? இப்ப நீங்கள் கூறுவது ஒன்று உண்மை. ஆசிரியர் அல்லது பெற்றாரை அழைத்தால் கட்டாயம் பெற வேண்டும். ஆரம்ப காலத்தில் நான் பதவியேற்று ஒரு 2 வருடங்களாக நீங்கள் சொல்லும் நிலைமை இருந்தது. ஆனால் இது ஒரு சரியானது விடயம், முக்கியமான விடயம் என்பது தெரிந்தால் முதலில் பலவந்தப்படுத்தி நாங்கள் பெற்றாரை அழைத்தோம். பெற்றார் ஆசிரியர் சங்க கூட்டத்துக்கு வராத பெற்றாரை மீண்டும் அடுத்த வாரம் அழைத்ததால் ஒரு பலவந்தப்படுத்தி நாங்கள் அழைத்து அவர்களுக்கு அந்த கூட்டங்களில் மாணவர்களை பற்றி கூறி வந்து இன்று நாங்கள் கூட்டம் ஆரம்பிக்கும் முன்னரே பெற்றார்கள் அநேகமாக எங்களுக்கு வந்து விடுவார்கள். சில நேரங்களில் இடம் இல்லாமல் வகுப்பறைகள் இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அப்போ நாங்கள் ஏதாவது ஒரு உபாயத்தை கையாண்டு சில சரியான நடவடிக்கைகளை சில வேளை ஒரு பலவந்தத்தின் மூலமாவது சரியான நடவடிக்கைகளை செய்து அவற்றைகளுக்கு உணர்த்தி வந்தால் எங்கள் பாடசாலை ஹார்ட்லி கல்லூரியை பொறுத்தவரையில் பெற்றார்களின் பங்களிப்பு கூடுதலாக இருக்கிறது. நாங்கள் எப்பொழுதும் மாணவர்களின் பிரச்சனைகள் கலந்துரையாடுவதற்காக மாணவர்களின் பிரச்சனைகள் தனிப்பட்ட ரீதியாக இருந்தால் பெற்றார்களை அழைத்து கலந்துரையாடுகிறோம். அதே போல பெற்றார் ஆசிரியர் கூட்டங்களில் அவர்களுடன் கலந்துரையாடுகிறோம். அவர்களின் வருகை நீங்கள் கூறுவது போல் இப்போ எங்களுக்கு அதிகரித்து காணப்படுகிறது. ஏனென்றால் பெற்றார் தான் பிள்ளைகளுடைய நேரடியாக பிள்ளைகளுடன் தொடர்பட்டவர்கள் பெற்றார்கள். பிள்ளைகள் பெற்றாருடையவர்கள். நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் அவருடைய பிள்ளைகளை ஆளாக்குவதற்காகவும் நியமிக்கப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர்கள். இந்த காலத்துல ஹார்ட்லி கல்லூரியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? மிக நீண்ட காலமாக நீங்கள் அங்கு அதிபராக இருக்கிறீர்கள். அங்குள்ள வளர்ச்சி எப்படி இருக்குது? மாணவர்களுடைய தரம் எப்படி இருக்குது? மாணவர்களுடைய தரத்தை நாங்கள் இன்றும் பேணிக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் தரம் என்றா இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா கெட்டிக்கார மாணவர்களை உள்ளுக்கு எடுக்கிறது. அப்படியா? அது இப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் கெட்டிக்கார மாணவர்களையும் எந்த ஒரு மாணவனையும் எடுத்து அந்த நிலையிலிருந்து அவனை உயர்த்த வேண்டும். நாங்கள் கெட்டிக்கார மாணவரை பொறுப்படுத்தால் அந்த கெட்டிக்கார மாணவர்கள் அதாவது அகில இலங்கை ரீதியாக சிறப்பாக சித்தியடைய வழிகாட்ட வேண்டிய எங்களுடைய பொறுப்புண்டு. கெட்டிக்கார மாணவர்கள் என்று நாங்கள் 6ஆம் வகுப்பில் எடுக்கிறோம். அந்த மாணவர்களை சரியாக வழிகாட்டி கொண்டு வராவிட்டால் உங்களுக்கு தெரியும், சில நேரங்களில் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணுற மாணவர்கள் கூட கடைசி நேரத்தில் உயர்தர பரீட்சையில் சித்தியை தவறுகிறார்கள். அப்பொழுது அந்த மாணவர்கள் நீங்கள் கெட்டிக்கார மாணவரை எடுத்தான அல்லாத மாணவர்களை எடுத்தாலும் கூட அவர் இருக்கும் தரத்தை பேணுவதோடு மட்டுமல்லாது அதை அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் பாடசாலை கட்டாயம் உங்களுடைய பங்களிப்பு அவசியம். அதை நாங்கள் பல்வேறு துறைகளினுடைய இப்பொழுதெல்லாம் நீங்கள் கூறும் பெற்றோர்கள் என்பதை பாடசாலை தவணை முடிவின் அடுத்த நாளே பெற்றோர்களை அழைக்கின்றோம். ஆரம்பத்தில் இந்த பெற்றோர்களை வலியுறுத்தி அழைத்தோம். இன்று அந்த பெற்றோர்கள் அங்கு வந்து விடுவார்கள். ஆசிரியருடன் தங்களுடைய மாணவர்களின் விடைத்தாள்களை பார்த்துவிட்டு ஆசையுடன் கலந்துரையாடுகிறார்கள். அந்த சூழலை ஏற்படுத்தி இருப்பதால் மாணவர்கள் முன்னைய காலங்களில் நீங்கள் சொல்லுவது போல பெற்றாருக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலான தொடர்பு மிக நெருக்கமாக இப்ப நாங்க கேக்குறேன்னா ஹார்ட்லி கல்லூரியும் கெட்டிக்கார மாணவர்களை மட்டும்தான் உள்ளுக்கு எடுக்குதா? ஆமாம், எங்கள் பரீட்சை ஒரு வெட்டுப்புள்ளி அடிப்படையை தான் எடுத்துக்கொண்டோம். மற்றவர்கள் என்ன செய்யறது? மற்ற மாணவர்கள் என்ன செய்யறது? என்ன செய்யறது? கிராமப்புறத்தில் இருந்தாலும் எங்கள் பாடசாலைக்கு தகுதி உள்ளவர்களே இருந்தால் இந்த இடம் என்று எங்களுக்கு இந்த கட்டுப்பாடு கிடையாது. யாரா இருந்தாலும் சரி. இப்ப கெட்டித்தனம் இல்லாத மாணவர்கள் படிக்க கூடாதா? அவ்வாறு எதுவும் இல்லை. நீங்கள் இவ்வாறு கூறுவதாக இருந்தால் இலங்கையின் கல்வி முறைமையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இது நாங்களாக செய்த விடயம் இல்லை. சகல பாடசாலைக்கும் சகல வளங்களும் இருக்க வேண்டும். இல்லை, உங்களுக்கு தெரியாது, கிராமப்புற பாடசாலையில் ஆங்கில பாடம் போதிக்க ஆங்கில ஆசிரியர்களுக்கான தட்டுப்பாடு இன்றும் கூட நிலவுகிறது. இப்போ நீங்கள் கெட்டிக்கார மாணவர்களுக்கு ஒரு சரியான இடம் ஒன்று வேண்டும். நீங்கள் அந்த கெட்டிக்கார மாணவர்களை நீங்கள் பரவலாக்கிவிட்டு அவ்வாறு நீங்கள் செய்வதாக இருந்தால் அந்த கல்வி முறைமையின் அடிப்படையில் நாங்கள் பல மாற்றங்களை செய்ய வேண்டும். சகல பாடசாலைக்கும் சமமான வாய்ப்புகள், சமமான பௌதிக மனிதவள விருத்திகள் படிக்கிறதுக்கு படிக்கிற அந்த கெட்டிக்காரத்தனம் அல்லாத என்று நீங்கள் தீர்மானிக்க ஏதாவது ஒரு உங்கள் பாடசாலைக்கு அந்த மாணவர்களுக்கு நீங்கள் ஏதாவது பிரத்யேக கல்வியை கொடுத்து உள்ளுக்கு எடுக்கலாமே.
எங்களுடைய அப்படியேதான் செய்யலாமே, செய்றீங்களா? நாங்கள் சொல்வதென்றால் எங்களுடைய பாடசாலைக்கு ஒரு இவ்வளவு தொகையான மாணவர்களால் அனுமதிக்க முடியும் என்றால் அந்த தொகையான மாணவர்களை தான் நாங்கள் அனுமதிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆனால் எங்கள் பாடசாலையின் ஊடாக ஏனைய பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு ஆய்வூட வசதிகளோ அல்லது அவர்களது ஆய்வூடத்தில் ஏதாவது ஒரு செயற்பாடுகளை செய்ய விரும்புகிறார்கள் நிச்சயமாக நாங்கள் அதை அனுமதிக்கிறோம். கூறுவது போல் நாங்கள் எங்கள் பாடசாலைக்கு முன்னுரிமை கொடுத்தாலும் கூட அண்மையில் கூட வன்னியிலிருந்து ஒவ்வொரு பாடசாலையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் எங்கள் பாடசாலைக்கு வந்து ஒரு நாள் முழுக்க எங்களுடைய ஆசையுடன் இருந்து செய்முறைகள் அவர்கள் செய்யாத இரசாயனம் பகுதி அது ஒரு நாள் தானே, ஒரு நாள். ஆனால் எங்களால் செய்யக்கூடியதை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஒரு நேயர் வணக்கம். வணக்கம். இல்ல, அந்த தொலைபேசி அழைப்பு கிடைக்கல. சரி, அப்போ இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயம், இந்த ஆசிரியர்களுடைய விஷயம் என்னன்னா, கஷ்டப்பட்ட பிரதேசங்கள்ல போயிட்டு கல்வி கற்பிக்கிறதுக்கு ஆசிரியர்கள் பின்னிற்கிறார்கள் என்ற ஒரு பிரச்சனை வருது இல்லையா? அப்ப வன்னி போன்ற இடங்கள், மலையகம் போன்ற இடங்கள், இப்ப ஆரம்ப காலத்துல நீங்கள் எல்லாம் நிறைய இடங்கள்ல போய் கல்வி கற்பித்திருக்கிறீர்கள் அந்த காலத்துல. இப்ப வந்து ஆசிரியர்கள் இந்த கஷ்ட பிரதேசங்கள்ல போய் கல்வி கற்பிக்கிறதுக்கு பின்னடிக்கிறார்களா? ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு உட்பட்ட ஒருவர் தனது குடும்பம் என்று பார்க்கும்போது ஒரு கஷ்டமான இடத்துக்கு போக கொஞ்சம் பின்னடிப்பதற்கு ஒரு மனித இயல்பு. ஆனால் நாங்கள் பதவியை, அதாவது ஆசிரியர் தொழிலுக்கு உள்ளீர்க்கப்பட்ட போது ஆரம்பத்திலேயே நாங்கள் கஷ்ட பிரதேசங்களில் பணியாற்றியவர்கள். உண்மையில் அவர்கள் இளைஞராக இந்த ஆசிரியர் தொழிலுக்கு ஈர்க்கப்படும் போது ஒவ்வொரு இடங்களில் வேலை செய்ய வேண்டும் என இளைஞராக இருக்கும்போது பணியாற்றுவது மிக மிலவு. அவர்களது ஒரு பிசிக்கல் கண்டிஷனும் சரி, அவர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். அவ்வாறான நிலைமை இப்பொழுது மீண்டும் வந்துவிட்டேன்னா புதிய ஆசிரியர்கள் நிச்சயமாக கஷ்ட பிரதேசத்துக்கு அனுப்பப்பட வேண்டும். அங்கே இருக்கும்போது அவர்கள் நிறைய கற்றுக்கொள்ளலாம். அவர்கள் புதிய ஆசிரியர்கள் அனுப்பப்பட்ட மட்டுமில்லை, சிறிது காலத்தில் அவர்கள் சிறந்த அனுபவத்தை பெற்று கொஞ்சம் காலம் கடைசி காலத்துக்கு முதல் வரைக்கும் அவ்வாறு பணியாற்றினால் அது இப்பொழுது செய்கிறார்கள். மூர்த்தி வணக்கம். என்னென்றால் இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த தரம் குறைந்த ஆக்களை தேர்ந்தெடுக்கிறேன், கூடுநாக்களை தான் உங்களுடைய பாடசாலையில் எடுக்கிறீங்களே, அப்போ குறைந்தவர்கள் ஒரு விரக்தியாக இப்படியே ஒரு பாடசாலைகள்ல இருந்து போய் வெளியில வந்து கொண்டிருந்தால் அவர்களுடைய மனநிலை பாதித்து அவர்கள் அப்படி விடுறது சரி மாதிரி தெரியாது. அதுக்கு நீங்கள் அதிபர்கள் சேர்ந்து ஏதாவது ஒரு இது செய்யலாதோ முறை? இதில் தரம் குறைந்த மாணவர்கள் என்று நாங்கள் புறக்கணித்து விட முடியாது. இப்பொழுது எங்களுக்கு ஒரு வெட்டுப்புள்ளி இருக்கும் பாடசாலைகளில் அந்த வெட்டுப்புள்ளிக்கு மேலுள்ள மாணவர்கள் எடுக்கின்றோம். அதே நேரம் சில பாடசாலைகள் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணிய மாணவர்கள் எங்களோட பாடசாலையில இல்லாமல் தங்களுக்கு கிட்ட உள்ள பாடசாலைகளையும் கல்வி பயில்கிறார்கள். அவர்களும் கூட பாயிண்ட்ஸ் எடுத்தாக்கள்லானே. ஆமாம், அவர்கள் வேறு பாடசாலைகளில் இப்ப கல்வி கற்கிறார்கள். அப்படி இந்த வெட்டுப்புள்ளி என்பது நாங்கள் பாடசாலைக்கு அவர்கள் 18 எடுத்தவருக்கு 117 எடுத்தவருக்கும் இடையில பாரிய வேறுபாடுகள் இல்லை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் எங்களுக்கு அனுமதி கொடுக்கும் போது நாங்கள் ஏதாவது ஒரு அனுமதி முறையை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இது நான் கூறியது போல நீங்கள் கூறுவது நாங்கள் எங்கள் பாடசாலை, அதாவது எங்களோட இலங்கையில் உள்ள கல்வி முறைமையில் உள்ளது. இது காட்லி காலேஜுக்கு மட்டுமல்ல, இது ஹிந்து காலேஜுக்கும் இருக்கிறது, கொழும்பில் உள்ள ரோயல் காலேஜுக்கும் இருக்கிறது. இதில் நீங்கள் கூறும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் எங்கள் கல்வியின் அடிப்படை முறைமையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். சரி, இப்ப அடுத்தது வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இப்ப வன்னி பகுதிகளில் வந்து எப்படி இருக்குது கல்வி முறைகள்? இந்த ஆசிரியர்கள் போயிட்டு அந்த மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கின்றார்களா? பாடசாலைகள் இப்ப இயங்குதா? இப்பொழுது யாழ் மாவட்டத்தில் பணியாற்றிய கஷ்டப்பிரதேசத்தில் பணிபுரியாத ஆசிரியர்களை 2 வருட ஒப்பந்த அடிப்படையில் வன்னிக்கிட மாற்றம் செய்கிறார்கள். அப்பொழுது என்னுடைய பாடசாலைகள் இருந்து கூட மிகச்சிறந்த பௌதிக ஆசிரியர் சிவமேரன் இருந்தார். அவையெல்லாம் கேட்டார்கள். அங்குள்ள கல்வி பணிப்பாளர் என்னுடன் கூட படித்தவர். நாங்கள் அவர்களை 2 வருடம் என்பதால் அவர்களுக்கு மிளகு. மற்றது அங்கு சென்ற ஆசிரியர்கள் எங்களுக்கு ஒரு கூறும் விடயம், நாங்கள் அவர்களுடன் மீண்டும் கலந்துரையாடுவேன். நான் என்னுடைய பாடசாலை ஆசிரியர் என்னோடது இடமாற்றம் செல்லும் போது அவர் போகும் இடம் என்பதில் நான் என்னுடைய பாடசாலை பணியாற்றிய ஒருவர், அவர் எங்கு சென்றாலும் அக்கறைப்படுவோம் ஒருவர். அப்பொழுது நாங்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு முறை நான் கூறுவது என்னவென்றால், நீங்கள் ஹார்ட்லி கல்லூரியில் என்று சென்றால் அங்கு சென்ற பாடசாலையில் நீங்கள் இங்கிருந்து வந்ததை காட்ட வேண்டும். நீங்கள் எங்கு பணியாற்றுகிறீர்களோ அந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். நான் பணியாற்றும் போது முஸ்லீம் பாடசாலைகள், தமிழ் பாடசாலைகள், மலிக பாடசாலைகள் மிகவும் கடினம். நான் அந்த வேலை செய்த காலம் மிக கடினமானது ஒரு உதவி கல்வி பணிப்பாளராக இருக்கும்போது. ஆனால் அந்த மக்களை
அந்த மக்களால் என்னுடன் மிக நெருக்கமாக செய்தார்களே என்றால் அந்த இடத்தில் அந்த மாணவர் இப்பொழுது சில அங்கிருந்த பாடசாலைகள் இப்போ மலைய பாடசாலைகளில் சில நேரங்களில் அந்த நேரங்களில் 100 மாணவர்கள் உள்ள பாடசாலைக்கு 2 ஆசிரியர்கள் இருப்பார்கள். அந்த நேரங்களில் நாங்கள் அதாவது ஒரு மொபைல் லைப்ரரி சிஸ்டம் ஒரு பெட்டியில் போட்டு ஃப்ரீ அந்த பிள்ளைகளும் பாடம் நடவாது. அந்த நேரம் அந்த புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருந்தோம். சரி, அவ்வாறு பேசிட்டு முருகதாஸ் வணக்கம். வணக்கம், நான் சுகலானந்த முருகபோல் பேசுறேன். சொல்லுங்க முருகபோல். நான் அதிபரோட பேச விரும்புகிறேன். என்னுடைய நான் 22 வயதுல ஆசிரியராக செய்யப்பட்டு நுரலிய ருக்கூட் வித்தியாலயத்தில் கற்பித்த நான் பிறகு அதிபராக இருந்த நான் உங்களுடைய பேச்சுக்களை கேட்கும் போது அந்த பழைய நினைவுகள் மகிழ்ச்சிகள் எல்லாம் வருகின்றன. அதில் ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன் சொன்னால், அந்த 85ஆம் ஆண்டு வடபகுதியில பிரச்சனைகள் வந்து விட்டதால வடபகுதிக்கான கல்வி வளங்கள் அத்தனையும் மாணவர்களுடைய வளங்கள் குறைவாக இருந்தாலும் கூட பாடசாலைகளுக்கு நிறைய வளங்கள் கிடைச்சது. எனக்கே கவலையாக இருந்தது. நிறைய இருக்கைகள் மேசைகளை எல்லாம் மண்டபங்களில் அடக்கி வைத்திருந்தோம். மாணவர்கள் குறைவாக இருந்தது. எங்களுக்கு புரிந்தது இது வடபகுதிக்கு போக வேண்டியது எல்லாம் இங்கே இருக்கின்றது. அதே போன்று பட்டறைகள் மற்ற கல்வி அமைச்சிலிருந்து எல்லாம் வந்து ஆலோசனைகள் மற்றொரு பாடசாலை என்ற தகுதி என்பது என்ன இப்படியான விடயங்கள் எல்லாம் நிறையவே என்று அந்த 85ஆம் ஆண்டு காலங்களிலே நடந்தது. அதே போன்ற வசதிகள் எல்லாம் இப்போதும் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாணம் சரி வன்னி பகுதிகளில் உள்ள கிராமப்புறங்களுக்கு ஓரளவுக்காவது வந்து உள்ளதா என்று அந்த நிலைமை வந்து விட்டதா? இப்பொழுது இந்த படிப்படியாக அந்த மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. நீங்கள் சொல்வது ஒரு மிக நல்ல கேள்வி. அந்த மாற்றங்கள் படிப்படியாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. உடனடியாக ஒரு திடீர் மாற்றம் இல்லாவிட்டாலும் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் வன்னி பாடசாலைகள் என்று கூறும்போது நான் கூறிய விடயத்தையும் கொஞ்சம் தொடர விரும்புகிறேன். இந்த வன்னி பாடசாலையில் கல்வி கற்பு ஆசிரியர்கள் எங்களுக்கு கூறுவது என்னவென்றால், அந்த மாணவர்கள் இந்த ஆசிரியர்களுடன் கொடுக்கும் மதிப்பு, இந்த ஆசிரியர்கள் அந்த மாணவர்களால் இந்த ஆசிரியர்கள் கவரப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாணவர்கள் அங்குள்ள ஆசிரியர்கள் சொல்வார்கள், அந்த பிள்ளைகள் தங்களுடன் காட்டும் அன்பு உண்மையான தூய அன்பின்பால் கவரப்பட்டு இங்கிருந்து சென்ற ஆசிரியர்கள் சிறப்பாக பணியாற்றுவதாக நான் அறிகின்றேன். அந்த மாணவர்களுக்கு மற்றது நாங்கள் கல்வி என்று சொன்னால் அதை கஷ்டப்பட்டவர்கள் கொடுப்பது நீங்கள் சொல்வது போல் அது ஒரு மகிழ்ச்சியான விடயம். எங்கள் பாடசாலையிலும் நீங்கள் நினைப்பது போல் எல்லாம் அந்த காலம் போல எல்லாம் பெரிய வசதியான குடும்பத்திலிருந்து வந்த மாணவர்கள் என்றல்ல. நீங்கள் எங்களுக்கு அந்த அனுமதி முறையில் நாங்கள் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த மிக வறிய மிக கஷ்டமான மாணவர்கள், குடும்ப பிளவுகளால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கூட அங்கு கல்வி பயில்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த நீங்கள் சொல்லுகிற அந்த கருத்தரங்குகள் அல்லது பாடசாலைக்குரிய வசதிகள் படிப்படியாக அதிகரித்து கொண்டு வருகின்றன. இது மேம்பாடு அடையும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஏன்னா வன்னி பகுதிக்கு இடமாற்றம் பெறும் ஆசிரியர்கள் 2 வருடங்களை திரும்பி வரலாம் என்பதால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் பணியாற்றுகிறார்கள். அங்கு பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்குள்ள கல்வி பணிப்பாளர், எனக்கு கிளிநொச்சி பெரிய கல்வி பணிப்பாளர் அவரும் அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த ஆசிரியர்களை அந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுடைய உறவு மிகச் சிறப்பாக இருப்பதாக அறிகின்றோம். அடுத்து நீங்க ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்க, இப்ப குடும்ப பிளவு இது சமூகத்துக்குள்ள அதிகரிச்சிருக்குதா? இப்ப ஆம், ஆச்சரியப்படும் வகையில் அதிகரித்து. அது எப்படி, அது ஏன் வந்தது, என்ன காரணம்? அது நீங்கள் சொல்லுவது போல அந்த வேல்யூஸ், ஒரு காலத்தில் குடும்பம் என்பது எப்படி இருக்க வேண்டும், குடும்ப கட்டுப்பாடுகள் கட்டுக்கோப்புகளை சமூகம் சீரமைத்து கொடுத்தது. இன்று சமூக கட்டுப்பாடுகள் சமூக பார்வைகள் குறைவடைந்து போகும்போது, சமூகம் வீழ்ச்சி அடையும் போது குடும்பங்கள் நல்லாக இருந்தால் சமூகம் நல்லாக இருக்கும், சமூகம் நல்லாக இருந்தால் குடும்பம் நல்லாக இருக்கும். இன்று சமூகத்தில் அவசரம், நேரம் கிடையாத தன்மை, மற்றது வெவ்வேறு, அதாவது அந்த சமூகத்தின் ஒரு கட்டுக்கோப்புக்குள் வாழ்ந்த நிலைமை இப்பொழுது விடுபட்டு கொண்டிருப்பதால் நான் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் பல்வேறு குடும்ப பிளவுகள் காணப்படுகின்றன. நேரடியாக பாதிப்பது பிள்ளைகளைத்தான் பாதிக்கும். இது எங்க பிரச்சனை வருது? பொருளாதார ரீதியாக வருதா அல்லது பாலியல் ரீதியாக வருதா? நீங்கள் பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, பாலியல் ரீதியாக வருகிறது. அது உண்மையில் நாங்கள் வெட்கப்பட வேண்டிய ஒரு விடயம். நீங்கள் பத்திரிகைகளில் காணலாம், இவ்வாறான சம்பவங்கள் ஒரு காலத்தில் நடந்ததில்லை, ஆனால் இன்று அவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டரா இது சுதந்திரம் என்று சொல்றதா? என்ன சுதந்திரம் என்றல்ல. நீங்கள் ஒருவரை திடீரென ஒரு இடத்தில் அடைத்து வைத்து விட்டு திடீரென விடுதலை, திடீர் மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை.
ஒரு மாற்றங்கள் படிப்படியாக ஏற்படுத்தப்படும் போது இவை குறைவாக இருக்கும். அப்படி நீங்க ஒரு சமூகத்துல வந்து படிப்படியான மாற்றங்கள் தான் ஒரு வளர்ச்சிக்கும் ஒரு நல்ல சமூகத்துக்கும் காரணமாக அமையும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் நினைப்பது என்னவென்றால், ஒரு நல்ல விடயத்தை நீங்கள் ஒரே அடியாக ஓரிரவில் நிலைநிறுத்தி விட முடியாது. அதற்கு பல பங்களிப்பு, ஆன்மீக ரீதியான பங்களிப்பு இருக்க வேண்டும், கல்விமான்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும், தன சமூகத்துக்கு கல்வி கற்ற ஒருவர் தன சமூகத்துக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற இது இருக்க வேண்டும், மற்றும் அவர் முதலில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இவை அந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த குடும்ப பிளவுகளின் காரணங்கள் எனக்கு என்னவோ முற்றாக கூற முடியாவிட்டாலும் கூட எப்படியும் வாழலாம் என்ற ஒரு எண்ணம் மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டால், மற்றது நீங்கள் சொல்வது போல் இந்த கல்வி வந்து பண்பாடு மனப்பாங்களுடன் சேர்ந்த ஒரு கல்வியை வழங்காவிட்டால் இந்த கல்வியால் பயன் ஏதும் இல்லை. எங்களை பொறுத்தவரையில் ஒரு நல்ல பண்பில்லாத அல்லது ஒரு ஒழுக்கம் இல்லாத, அதாவது டிசிப்ளின் இல்லாத ஒரு கல்வி ஒருவருக்கு கிடைப்பதை நாங்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் அந்த கல்வி கற்றும் ஒருவர் சிறந்த மனப்பான்மையும் நல்ல பண்புகளும் இருந்தவராக இருந்தால்தான் அந்த கல்விக்கு பெறுமதி கிடைக்கிறது. இம்முறை நீங்கள் லண்டன் வந்திருக்கிறீர்கள். இங்கே பழைய மாணவர் சங்கங்கள் எப்படி இயங்குது? உங்களோட சங்கம் எப்படி இயங்குது? இங்கே பழைய மாணவர் சங்கத்தினுடைய அழைப்பின் பேர்ல வந்திருக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்க. ஆமாம், நான் வந்திருப்பது உண்மையாக ஹாலிடே இன்னில் வருகிற சனிக்கிழமை அவர்களுடைய 29வது வருடாந்த பொதுக்கூட்டமும் ஒரு டினர் நடக்க இருக்கிற, அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். எங்களை பொறுத்தவரை இந்த பழைய மாணவர் சங்கங்கள் மிகச் சிறப்பாக செயலாற்றி வருகின்றன. அது மட்டுமல்ல, பெற்றோர்களின் பங்களிப்பும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் பெற்றோர்களிடம் ஒரு எண்ணம் இருக்கிறது என்னவென்றால், இந்த பழைய மாணவர்கள் என்பவர்களிடம் காசை வேண்டி பள்ளிக்கூடத்தை நடத்தலாம் தானே என்ற அப்படி ஒரு மனநிலை அங்கே இருக்குது, நிச்சயமாக இருக்கிறது. நான் பெற்றோர்களுக்கு, நான் அந்த பாடசாலையின் பழைய மாணவர், ஹார்ட்லி கல்லூரியின் பழைய மாணவர், நான் அந்த பெற்றோர் கூட்டத்தில் கூறுவேன் என்னவென்றால், பழைய மாணவர்கள் பாடசாலைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்த முடியாது. கிட்டத்தட்ட எங்களுடைய பெற்றார், எங்களுடைய அம்மா அப்பா எங்களை வளர்த்து விட்டால் அந்த தாய் தந்தையை பார்க்க வேண்டிய எங்களோட கடமையை ஒழிய அவர்கள் வந்து இன்னை பார் என்று கூறுவதும் இல்லை, அப்படி கூறவும் முடியாது. அது அவர்களுடைய ஒரு தார்மீக கடமை. ஆனால் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நேரடியாக உதவி செய்ய வேண்டியவர் என்பதை நான் பெற்றோர்களிடம் வலியுறுத்துவேன். என்றால் அதிபரின் ரோல் நடிப்போம் வகை பங்கு ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பெற்றார் ஆசிரியர் சங்க கூட்டத்தில் நான் அதைத்தான் கூறுவோம். ஒன்று, பழைய மாணவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் கட்டாயப்படுத்தவோ அல்லது எதிர்பார்க்கவோ முடியாத ஒன்று. அடுத்த, பெற்றார் கட்டாயம் தங்கள் பிள்ளைகளுக்காக செலவழிக்க வேண்டும். ஆனால் பழைய மாணவர்களை பொறுத்தவரை நான் கூறுவது என்னவென்றால், நான் ஒரு பழைய மாணவன், அதனால் எனக்கு அவர்களுக்கு கூற முடியும், எங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்ட பாடசாலை, நான் கூறியது போல் ஒரு மனித வாழ்வில் அவனுடைய பாடசாலையும் குடும்பமும் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. அந்த பாடசாலை எங்களை ஆளாக்கி விட்டது, நாங்கள் அந்த நன்றி கடனை செலுத்தியே ஆக வேண்டும். நாங்கள் செலுத்தும் நன்றி கடன் இன்னொருவருக்கு கல்வியை வழங்குவாக இருந்தால் நாங்கள் உண்மையாக பாக்கியசாலிகள் என்று கூற வேண்டும். இந்த பணியில், அது அதிபராக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, பழைய மாணவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஹார்ட்லி கல்லூரிக்கு மட்டும் கூறவில்லை, எந்த கல்லூரியாக இருந்தாலும் தான் படித்த கல்லூரிக்கு உதவி செய்வது என்பது அவரது தார்மீக கடமை. அது நிச்சயமாக அவருக்கு ஏதோ ஒரு வெகுமதி கிடைக்கும். அந்த வகையில் எங்களுக்கு பழைய மாணவர்கள் சங்கம் உதவி செய்கிறார்கள். மற்றது, இன்னொன்று நான் தெளிவாக கூறுவேன், உதவி செய்வது வசதி இருந்தால் மட்டும் உதவி செய்துவிட முடியாது. அதுக்குரிய மற்றவர்கள் உதவ வேண்டும் என்ற மனப்பான்மை, அந்த அட்டிடியூட் இருந்தால் தான் உதவி செய்ய முடியும். அது நீங்கள் ஒரு சிறந்த அனுபவசாலி. அந்த அட்டிடியூட் வந்து நாங்கள் பாடசாலையிலேயே எங்கள் மாணவர்களுக்கு வளர்த்து கொண்டு வருகிறோம். ஏனென்றால் இன்னொருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது எங்கள் சமூகத்தின் முன்னர் இருந்தது. இப்பொழுது சுயநலம் கூடி கூடி வந்த பின்னர் அந்த மற்றவர்கள், அதை நீங்கள் வசதியாக இருப்பதை பற்றி எங்களுக்கு அதற்கு அப்பாற்பட்ட முறையில் உங்கள் மனம் உதவி செய்ய, அதை நீங்கள் எங்கும் காணலாம். பணக்காரர் எல்லோரும் உதவி செய்யவில்லை. நிச்சயமா. மிக நன்றி சார், உங்களோடு உரையாடியது மிக மகிழ்ச்சியான விஷயம். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மிக நன்றி, உங்களுக்கு வணக்கம். நன்றி. நல்லது. இத்தோடு இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். வணக்கம் நேயர்களே. தமிழர் தம் வர்த்தக நிறுவனங்களின் விவரங்கள் உங்கள் கைத்தொலைபேசிகளில்